வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஏகே ராமானுஜன் எழுதின ஸ்மால் ஸ்கேல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் அ கிரேட் ஹவுஸ் இந்த போயமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த போயமில் அவரோட நினைவலைகளை சொல்கிறாரு. அதாவது குழந்தை பருவத்துலேருந்தே அவர் மனசுக்குள்ளேயே இருந்து அவருக்குள்ளே அந்த நினைவாக இருக்கிற அந்த பெரிய வீட்டை பற்றி தான் சொல்கிறாரு. இந்த போயம் அவருடைய செகண்ட் வால்யூம் ஆஃப் போயம்ஸான ரிலேஷன்ஸில் அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இதில் அவருடைய குடும்ப வீடு, அதாவது பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தோட வீடுலேருந்து எப்படி அந்த வீட்டுக்குள்ளே எது வந்தாலும் வெளியிலேயே போகாது, வீட்லேயே தங்கிடும்ன்றதான் சொல்லியிருக்காரு. சில சமயத்தில் ரோட்டில் திரிஞ்சிட்டு இருந்த மாடெல்லாம் கூட வீட்டுக்குள்ளே வந்துடும். அப்புறம் குடும்பத்தோடு அது ஒரு பங்காயிடும், அதுக்கு ஒரு பேர் வச்சுடுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அது கூட ஒரு காளை மாடை சேர்த்து அதுக்கு அடுத்த கண்ணுக்குட்டியை போகிறதுக்கான வழியெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பகல்லையே பெரியவங்களுடைய கண்காணிப்பில் நடக்கும். சின்ன பசங்களெல்லாம் அவங்க வீட்டுக்குள்ளே அமுச்சிடுவாங்க. ஆனால் இந்த சின்ன பசங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த ஜன்னல்லாம் குட்டி குட்டியாக ஓட்டை இருக்கும்ல, அது வழியாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, நிறைய புஸ்தகங்கள் லைப்ரரிலாம் எடுத்துன்னு வருவாங்க, படிக்கவும் மாட்டாங்க, திருப்பி கொடுக்கவும் மாட்டாங்க. அதாவது 2 வாரத்தில் அந்த புக்கை திருப்பி கொடுத்துடணும், ஆனால் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் அந்த வீட்டிலையே தான் இருக்கும். அதில் இந்த புஸ்தகங்கள் நடுவில் அந்த சில்வர் ஃபிஷ் இருக்கும் இல்லையா, அது முட்டையெல்லாம் போட்டிருக்கும். அந்த மாதிரி அந்த வீட்டில் இருக்கிற பெரியவருடைய ஆஃபீஸ் ரூம்லேயும் நிறைய லெஜர்ஸ் இருக்கும். அதிலெல்லாம் கூட இதே கதி தான். அந்த லெஜர்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். அதில் இந்த சில்வர் ஃபிஷ் முட்டையெல்லாம் போட்டிருக்கும். அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் ஏதாவது சாமிக்கு ஏதாவது கும்பிட்டுருப்பாங்க, ஏதாவது கல்யாணம் அது மாதிரிலாம் இருந்ததுன்னா அவங்க மறுநாள் ஒரு தட்டில் ஸ்வீட்டெல்லாம் வச்சு, அதுவும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆயிலி ஸ்வீட்ஸ்னால் நிறைய நெய் இருக்கிற ஸ்வீட்ஸாக இருக்கலாம், அதெல்லாம் வச்சு இவங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த தட்டும் வெளியிலேயே போகாது. அதாவது திருப்பி அவங்க தட்டை கொடுக்கவே மாட்டாங்க. எப்படி அவங்க வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்க, அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வர கிராமோஃபோன்ஸு அதெல்லாம் இந்த வீட்டிலே இருக்கும், அதே மாதிரி அந்த தட்டும் இருந்துடும். அது மாத்திரம் இல்லாமல் அவங்க குடும்பத்திலே எல்லாருக்குமே எப்பிலெப்சின்னா அந்த வலிப்பு நோய், அது குடும்பத்திலே இருக்குது. அதுவும் வீட்டை விட்டு வெளியில் போகிறதே இல்லை. ஒருத்தர் இல்லைனா ஒருத்தருக்கு மாறி மாறி இந்த வியாதி இருந்துக்கிட்டே இருக்கும். அது அவங்க குடும்ப வியாதியாகவே ஆயிடுச்சுன்றாரு. இது மாத்திரம் இல்லாமல் வீட்டுக்கு மருமகன்கள், அதாவது மகளுங்களை கல்யாணம் பண்ணிக்கிற மருமகன்களும் அவங்க மாமனார மாமியாருங்களை பார்க்கறதுக்கு வந்தாங்கன்னா அவங்களும் இந்த வீட்டிலே தங்கிடுவாங்க. திரும்பி அவங்க வீட்டுக்கு அவங்க போகவே மாட்டாங்க. ஒன்று அவங்க மாமியார்கள் வீட்டோட கணக்கெல்லாம் அவங்கள பார்க்க சொல்லுவாங்க, இல்லைன்னா மாமனார்கள் ஆஃபீஸோட கணக்கெல்லாம் அவங்கள பார்க்க சொல்லுவாங்க, இல்லைன்னா மற்ற மாப்பிள்ளைங்க இருக்காங்களே பிரதர்ஸ் இன் லாஸ், அவங்களுடைய பொண்ணுங்களுக்கெல்லாம் அவங்க கணக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த வீட்டில் இருக்கிற மகன்களை திருமணம் பண்ணிட்டு வந்த அந்த பெண்கள்லாம் அவங்களும் அவங்க அம்மா வீட்டுக்கெலாம் போக மாட்டாங்க. இங்கேயே தங்கிட்டு அங்கே இருக்கிற அந்த மழை எப்படி அங்கே இருக்கிற வாழை மரத்துலலாம் தோப்புலலாம் வருது அப்படின்றது பழகிட்டு அவங்க அப்படியே அங்கேயே தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள சேர்ந்து அவங்கள பார்க்கணுன்ற எண்ணமே வராது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேட்டகரியும் இருக்குது. இந்த வீட்டை விட்டு ஏதாவது ஒன்று போச்சுன்னா வெளியில் அதுவும் திரும்பியே வந்துடும். இதுக்கு எக்ஸாம்பிள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க மூட்டை மூட்டையாக பஞ்சை மான்செஸ்டர், யூகேயில் இருக்கிற மான்செஸ்டரில் இருக்கிற ஃபேக்ட்ரிஸ்க்கு அனுப்புவாங்க. அங்கே அந்த மான்செஸ்டரில் இந்த பஞ்செல்லாம் நூலாகி நூலில் துணியாக்கி அவங்க துணியாக அந்த பஞ்சை துணியாக ஒரு பெரிய பில்லோடு சேர்த்து இவங்க வீட்டுக்கே திருப்பி அனுப்புவாங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த திக்காக இருக்கிற கிளாத்தெல்லாம் இவங்க லயான் கிளாத்னா அந்த கோமணம்னு சொல்லுவாங்களோ அந்த துணியாகவும் ஆம்பளைங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி சாஃப்டாக இருக்கக்கூடிய துணிங்களெல்லாம் நைட் ட்ரெஸ்ஸாக மஸ்லின் துணியாக அவங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்கன்றாரு. இந்த காட்டன் மட்டும் இல்லை, இவங்க வீட்டிலேருந்து ஏதாவது லெட்டர் இவங்க யாருக்காவது அனுப்பிச்சா கூட அது தப்பான அட்ரஸ் எழுதிடுவாங்க போல இருக்குது. அந்த லெட்டர் எங்கேயோ போயிட்டு திருப்பி இவங்களுக்கே ரெட் இங்கெல்லாம் மார்க் பண்ணி திருப்பி இவங்க வீட்டுக்கே வந்துடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த காட்டனு இந்த லெட்டர்ஸ் மாத்திரம் இல்லாமல் இங்கேருந்து சில ஐடியாஸ் ஏதாவது பேசுகிறாங்க வச்சுங்க, அந்த பேச்சில் இவங்க ஏதாவது சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது கூட வதந்தி மாதிரி ரூமர்ஸ் மாதிரி வெளியில் போய், அதாவது இவங்க வீட்டுக்கு யாரோ விசிட்டராக வந்திருப்பாங்க, இவங்க அவங்கக்கிட்ட பேசியிருப்பாங்க, அந்த விசிட்டர் வெளியில் போய் இந்த விஷயத்தை அவர் பரப்பி வேறு ஏதாவது ஒரு விசிட்டர் இதே விஷயத்த இந்த ஐடியா இந்த வீட்டிலேருந்து தான் ஆரம்பிச்சதுன்னு தெரியாமல் இவங்கக்கிட்டேயே திருப்பி அதை சொல்வார். அந்த மாதிரி விஷயம் கூட திரும்பி இங்கே தான் வரும் சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அங்கிள் இந்த மாதிரி பிளாடிட்டனஸ் இந்த மாதிரி அவர் எழுதின ஒரு புக்கு ஒரு அலெக்சாண்டர் த கிரேட் மாதிரி ஒரு ஆளுங்க எப்படி ஒரு நாட்டை போய்
கொள்ளை அடிச்சிட்டு வந்தாங்க. அந்த நாடு வந்து 2 ஆறுங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். அந்த இடத்துலருந்து தான் மலேரியாலாம் பரவுது அப்படின்னு ஏதாவது ஒரு சொல்லியிருப்பார். அது வெளியில் போய் திருப்பி இவங்க வீட்டுக்கே வந்து அது ஒரு க்ரூமர் மாதிரி இவங்க வீட்டுக்கே வரும். அது மாத்திரம் இல்லை, ஒரு சமயம் வந்து ஒரு பிச்சைக்காரர் வந்து ரோட்டில் வந்து வயலின் வாசிச்சுக்கிட்டே ஒரு ப்ராஸ்டியூட் சாங்கை வாசிச்சுட்டு போயிருக்கார். அதை இவங்க வீட்டோட குக் கேட்டுட்டு அந்த பிச்சைக்காரர் போயிட்டார். ஆனால் அந்த பாட்டை அவர் பாடிக்கிட்டே இருப்பார் நாள் முழுக்க. இத்தனைக்கும் வந்து குரல் கூட இனிமையாக இருக்காது, ஆனால் அவர் பாடுறதை நிறுத்தவே மாட்டார். அதே மாதிரி இந்த வீட்டில் திருமணமாகி வெளியில் போகிறாங்களே அந்த பெண்கள், அவங்களும் எப்படின்னா அவங்க கணவரோட வீட்டை விட்டுட்டு இவங்க வீட்டுக்கே வந்துடுவாங்க. கொஞ்ச நாள் தான் அங்கே இருந்திருப்பாங்க. சரி, பெண்கள் தான் அப்படின்னா சில ஆண்கள்லாம் இருக்காங்களே மகன்கள், அவங்க வந்து வீட்டை விட்டு ஓடி போயிருப்பாங்க. ஆனால் திரும்பி வரும்போது இப்போ ஓடி போனவங்க அங்கே ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு குழந்தைங்களாம் இருக்கும். அந்த குழந்தையோடு திருப்பி இந்த வீட்டுக்கே வந்துடுவாங்க. அந்த குழந்தைங்க வந்து இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கெலாம் வந்து தேவையான வேலைங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட வந்து சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய அந்த மந்திர ஸ்லோகங்கள்லாம் சொல்லி அவங்கள சந்தோஷப்படுத்திக்கிட்டு வீட்டுக்கு வர விருந்தாளிகள் அங்கிள்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அவங்களுக்குலாம் அந்த வெத்தலை பாக்கெலாம் கொடுக்குறது இந்த மாதிரிலாம் செஞ்சு எல்லோரையும் சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி வர அங்கிள்ஸும் வந்து இந்த சின்ன பசங்களுக்கு அவங்களுடைய அப்பா அம்மா மாமா அந்த மூதாதையர்களோட கதையெல்லாம் சொல்லி சந்தோஷப்படுத்துவாங்க. சில வர விருந்தாளிங்கெல்லாம் வந்து எப்படின்னா அப்போ வந்து மரண தருவாயில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்காக ஒரு காப்பர் வெசலில் வந்து ஃபுல்லாக கங்கை நீரை கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து அவங்க புனிதம் அடையணும், அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு அவங்க வாயில் ஊற்றுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒரு மகன், அவர் வந்து வீட்டை விட்டு ஓடி போயிட்டார். ஆனால் திரும்பி பிணமாக தான் வந்தார். அதுவும் எப்படின்னா அவர் உடம்பு வந்து இந்த சஹாரா டெசர்டு இருக்கிற அந்த நரிங்கெல்லாம் வந்து பாதி உடம்பை சாப்பிட்டு மிச்ச உடம்பு தான் அந்த பணமாகவே திரும்பி வந்தது. இது 1943 நடந்ததுன்னு சொல்கிறாரு. இன்னொரு கொஞ்சம் வருஷம் கழித்து இன்னொரு நெவியும் வந்து அவங்க வீட்டை விட்டு போய் ஆர்மியில் சேர்ந்தார். ரொம்ப அருமையாக வந்து ஆர்மியில் வந்து பணிபுரிஞ்சார். நிறைய வீர தீர செயல்கள்லாம் செஞ்சு நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கினார், நிறைய பேட்ஜஸ் எல்லாம். ஆனால் ஒரு போரில் அவர் வந்து கொல்லப்பட்டார். அந்த வீட்டுக்கு அவர் பணமாக தான் திரும்பி வந்தார். அவருடைய பணம் வந்து பிளெயினில் ட்ரெயினில் மிலிட்ரி ட்ரக் எல்லாம் தாண்டி தான் அவங்க வீட்டுக்கு வந்தது. வழக்கமாகவே அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா மத்தியானத்தில் எல்லாம் உட்காந்து ரொம்ப சந்தோஷமாக அரட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு மத்தியானம் அவரோட உடம்பு வரும்போது எல்லாருமே வந்து துக்கத்தில் ஆழ்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த கவிதையை அவர் முடிச்சிருக்காரு. வாங்க கவிதையை பார்க்கலாம். கவிதையை வந்து ஒரே நடை மாதிரி தான் எழுதியிருக்காரு. வெறும் படித்தாலே வந்து எல்லாரையும் வந்து போய் சேர்கிற மாதிரி எளிய நடையில் எழுதியிருக்காரு. இது அவருடைய ஸ்டைல்னு கூட நம்ம சொல்லலாம். வாங்க. Sometimes I think that nothing that ever comes into this house goes out. சில சமயத்தில் நினைக்கிறேன் இந்த வீட்டுக்குள்ளே எது வந்தாலும் வெளியிலேயே போகாதுன்னு. Things that come in every day to lose themselves among other things lost long ago, among other things lost long ago. அதாவது இந்த மாதிரி வர விஷயங்கள் எல்லாமே வந்து ஏற்கனவே வீட்டில் இருக்கிறதோடு ஒன்றாயிடும். இந்த வீட்டிலையே ஏற்கனவே இருக்கிற விஷயங்களும் இந்த மாதிரி வெளியிலேருந்து எப்பயோ உள்ளே வந்தது தான். அதுங்களும் வெளியில் போகாமல் இருக்கிறதுனால அந்த பொருளோடு இந்த பொருளும் சேர்ந்து அப்படியே இங்கே இருக்காமல் இந்த மாதிரி நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். Lame wandering cows from Norway have been known to be tethered, given a name, encouraged to get pregnant in the broad daylight of the street under the elder supervision, the girls hiding behind windows with holes in them. ரோடில் வந்து சுற்றி திரிகிற மாடுங்களாம் கூட சந்தில் உள்ளே வந்துடும். வந்த உடனே இவங்க அதெல்லாம் நல்லா பராமரித்து அதுக்கு ஒரு பேரை கொடுத்து அதை வந்து ஒரு காளை மாடோடு சேர்த்து அதுக்கு கண்ணுக்குட்டி வர மாதிரி செய்வாங்க. அதுவும் இந்த செயல் எப்படின்னா பட்ட பகலில் நல்ல வெளிச்சத்தில் தெருவில் தான் பெரியவங்களோட மேற்பார்வை நடக்கும். சின்ன பசங்கள்லாம் அதுவும் பெண்கள்லாம் வந்து எப்படின்னா வீட்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு ஜன்னல் வழியாக இருக்கிற அந்த சின்ன சின்ன ஓட்டை வழியாக இதை நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. 100 library books usually mature in 2 weeks and begin to lay a row of little eggs in the ledgers for fines as silverfish in the old man's office room bred dynasties among long legal words in the succulence of Victorian parchment. அது மாத்திரம் இல்லை, லைப்ரரியிலேருந்து வாங்கிட்டு வர புஸ்தகங்களும் யூஸ்வலி மெச்சூர் இன் 2 வீக்ஸ்னால் 2 வாரத்தில் அவங்க திருப்பி கொடுக்கணும் அந்த புஸ்தகத்தை. ஆனால் அந்த புஸ்தகத்தை அவங்க திருப்பி படிக்கவும் மாட்டாங்க, திருப்பி கொடுக்கவும் மாட்டாங்க, அது அப்படியே இருக்கும். அதில் வந்து இந்த சில்வர் ஃபிஷ் எல்லாம் போய் குட்டி குட்டி முட்டையெல்லாம் போட்டிருக்கோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓல்டு மேனாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர் அவரோட ஆஃபீஸ் ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த மாதிரி இருக்கும். விக்டோரியன் பார்ச்மெண்ட்னால் விக்டோரியன் காலத்தில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் கூட அப்படியே தான் அங்கே இருக்கும்.
Neighbors' dishes brought up with the greasy sweets they made all night the day before yesterday. For the wedding anniversary of a god, never leave the house they enter. Like the servants, the phonographs, the epilepsies in the blood. அதாவது வந்து அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு கடவுளுக்கு வந்து விசேஷ நாட்கள் இருக்கும் இல்லையா, அதுக்காக வந்து அவங்க வந்து ஒரு தட்டில் வந்து ஸ்வீட்ஸ்லாம் அவங்க செஞ்சு ஸ்வீட்ஸ்லாம் வச்சு கொடுப்பாங்க. ஆனால் அந்த பிளேட்ஸ் தட்டில் வச்சு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த தட்டும் கூட எப்படி அந்த வீட்டுக்குள்ளே வந்த வேலையாட்கள், அப்புறம் ஃபோனோகிராஃப்ஸ், அது மாத்திரம் இல்லாமல் அவங்க குடும்பத்திலேயே எல்லாருமே பார்த்திங்கன்னா யாருக்காவது ஒருத்தர் இல்லைனா ஒருத்தருக்கு வந்து எப்போதுமே வந்து எபிலப்சிஸ்னால் வலிப்பு நோய், யாருக்கா ஒருத்தங்களுக்கு எப்போதுமே வலிப்பு நோய் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படி அதெல்லாம் இந்த வீட்டில் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த தட்டுங்களை வந்து திரும்பியே போகாது, இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கும் அப்படின்றாரு. சன்ஸ் இன் லா who quite forgets their mothers, அதாவது வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைங்களும் சரி அவங்க அம்மாவே அவங்க மறந்துடுவாங்க. பட் ஸ்டே டு செக் அக்கௌண்ட்ஸ் ஆர் டீச் அரித்மெட்டிக் டு நீசஸ், அவங்க இங்கேயே தங்கி அவங்க இங்கே இருக்கக்கூடிய கணக்குகள்லாம் பார்க்குறது, இல்லை வந்து அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய மற்றவங்களுடைய பசங்களுக்கு வந்து கணக்கு சொல்லி தரதுன்னு இங்கேயே தங்கிடுவாங்க. ஆர் த women who come as wives from houses open on one side to rising suns, on another to the setting, accustomed to wait and to yield to monsoons in the mountains calendar. அதே மாதிரி வீட்டுக்கு வந்து மருமகளாக வரவங்களும் சரி, இந்த வீடு எப்படின்னா ஒரு பக்கம் வந்து கிழக்கு நோக்கி இருக்கும், இன்னொரு பக்கம் தெற்கு நோக்கி இருக்கும். அதனால் ஒரு சைடு வந்து ரைசிங் சன், இன்னொரு சைடு வந்து செட்டிங் சன்னை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த வீட்டிலே தங்கி நிறைய மழை காலங்களை வந்து அப்படியே பார்த்து 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 அங்கேயே தங்கி பழகிடுவாங்க. பீட்டிங் த்ரூ த ஹேங்கிங் பனானா லீவ்ஸ் அண்ட் ஆல்சோ எனிதிங் தட் கோஸ் அவுட் வில் கம் பேக். அதாவது வந்து இந்த மழையெல்லாம் எப்படி அந்த வாழைத்தோப்புலலாம் அடிக்கிறதுன்னு பார்த்துட்டு அங்கேயே தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து அவங்கள சேர்ந்து அவங்கள போய் பார்க்கணுன்னு தோணாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏதாவது ஒன்று இந்த வீட்டை விட்டு வெளியில் போனாலும் திரும்பி வந்துடும். And also anything that goes out will come back processed and often with long bills attached. அதுவும் எப்படி வரும்னா நல்ல ப்ராசஸ் ஆகி இப்போ ஒரு வடிவத்தில் போகிறது இன்னொரு மேம்பட்ட ஒரு வடிவத்தில் ஒரு பெரிய பில்லோட வீட்டுக்கு வரும். எது மாதிரினா, like the hooped bales of cotton shipped off to invisible Manchesters and brought back milled and folded for a price, cloth for our days, middle class lions, and muslin for our richer nights. அதாவது இதுக்கு எடுத்துக்காட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வீட்டிலேருந்து பஞ்சாப் போகிறதெல்லாம் மான்செஸ்டருக்கு போய் அங்கேருந்து வந்து துணியாகி இங்கே திரும்பி வரும். அந்த துணி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று அது கொஞ்சம் திக்கான துணியாக இருந்தால் அவங்க வந்து ஆண்கள்லாம் கோமணமாக கட்டிப்பாங்க. நல்ல மஸ்லின் மாதிரி மெலிசாக இருக்கக்கூடிய ரிச்சாக சாஃப்டாக இருக்கக்கூடிய துணிங்கள்லாம் நைட்டில் அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ்ஸாக யூஸ் பண்ணிப்பாங்க. Letters mailed have a way of finding their way back with many redirections to wrong addresses and red ink marks earned in Tiruvalla and sign code. அதே மாதிரி உங்கள் வீட்டிலேருந்து எதாவது லெட்டர் அனுப்பிச்சா அதுவும் வந்து திரும்பியே வந்துடும். அதுவும் எப்படின்னா அங்கே போய் இங்கே போய் அங்கே போய் இங்கே போய் வந்ததுன்றதுக்கு அது மேலே நிறைய ரெட் இங்க் மார்க் இருக்கும். கடைசியில் அதுவும் இவங்களுக்கே திருப்பி வந்துடும். அண்ட் ஐடியாஸ் பிஹேவ் லைக் ரூமர்ஸ் ஒன்ஸ் கேஷுவலி மென்ஷன் சம் வே. They come back to the door as prodigies born to prodigal fathers with eyes that vaguely look like our own. Like what uncle said the other day, that every Plotinus we read is what some Alexander looted between the malarial rivers. இந்த விஷயங்கள் மாத்திரம் இல்லை, இவங்க வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு ஐடியா இப்போ எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்த பேச்சு வாக்கில் ஏதாவது சொல்கிறது கூட வெளியில் போய் அது ஒரு ரூமர் ஆகி திருப்பி வேற ஒருத்தர் மூலமாக திருப்பி இந்த வீட்டுக்கே வரும். இவங்களுக்கே வந்து இது நம்ம தான் சொன்னதா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி வந்து அந்த விஷயம் திருப்பி அவங்களுக்கு வரும். இதுக்கு எடுத்துக்காட்டால் ஒரு மாமா வந்து ஒருத்தர் விசிட்டர் வராரு, அவங்க பேசும்போது சொல்லியிருக்கலாம், இப்போ நம்ம என்னென்னா புளோட்டினஸ் எழுதுனதெல்லாம் படிக்கிறோமே அதெல்லாம் வந்து அலெக்சாண்டர் வந்து அதாவது அலெக்சாண்டர் த கிரேட் அவர் வந்து இந்த மலேரியாவை கொடுக்கக்கூடிய அந்த ஆறுகள்லேருந்து அவர் வந்து திருடின்னு போன விஷயங்கள் தான் அப்படின்னு இவர் சொல்லியிருப்பார். அது வெளியில் போய் இந்த பேச்சு வந்து ஒரு ரூமர் மாதிரி போய் வதந்தி மாதிரி போய் திருப்பி இவங்களுக்கே ஒரு வதந்தியாக திரும்பி வரும்ன்றாரு. A beggar once came with a violin to croak out a prostitute song that a voiceless cook sang all the time in a backyard. ஒரு வாட்டி ஒரு பிச்சைக்காரர் வந்து ஒரு வயலானை வாசிச்சுக்கிட்டே ஒரு ப்ராஸ்டியூட் சாங்கை பாடிக்கிட்டே போயிருக்கார். அவர் பாடினது இனிமையாக இருந்திருக்கலாம்,
ஆனால் இவங்க வீட்டு சமையல்காரருக்கு நல்ல குரல் வளமே இல்லை. ஆனால் அந்த பாட்டை கேட்டுட்டு அவர் எப்பொழுதுமே வந்து பின்பக்கமாக இருந்து அந்த பாட்டை பாடிக்கிட்டே தான் இருப்பார். நத்திங் ஸ்டேஸ் அவுட், எதுவுமே வெளில இருக்காது. டாட்டர்ஸ் கெட் மேரிட் டு ஷார்ட் லிவ்ட் இடியட்ஸ். அதாவது அவங்க வீட்டிலேருந்து போகிற மக்கள்களோ திருமணம் பண்ணிக்கிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் வந்து அந்த வீட்டில் திருப்தி இல்லாமல் திருப்பி வந்துடுவாங்க. கொஞ்சம் காலம்தான் வெளியில் இருப்பாங்க. Sons who run away come back in grandchildren who recite Sanskrit to approving old men, or bring beetle nuts for visiting uncles who keep them gaping with anecdotes of unseen fathers. அதே மாதிரி வீட்டை விட்டு ஓடி போகிற மகன்களும் வெளியில் போய் அவங்க திருமணம் பண்ணி அவங்களுக்கும் குழந்தை ஆகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இந்த வீட்டுக்கே வந்துடுவாங்க. அந்த பேர பசங்களும் எப்படின்னா, அங்கே இருக்கிற பெரியவங்களுக்கெல்லாம் எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு சான்ஸ்கிரிட் ஸ்லோகம்லாம் சொல்லி அவங்கள சந்தோஷப்படுத்திக்கிட்டு, அதே மாதிரி வீட்டுக்கு வரவங்களுக்குலாம் வெத்தலை பாக்கெலாம் கொடுத்து, அந்த வீட்டுக்கு வர அந்த விசிட்டிங் அங்கிள்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு அவங்களுடைய அப்பா மூதாதையர்கள் பற்றி சொல்கிற கதைகள்லாம் அப்படியே வாய் திறந்து கேட்டுக்கிட்டு அவங்களுடைய நேரத்தை செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. Or to bring Ganges water in a copper pot for the last of the dying ancestors rattle in the throat. இல்லைன்னா ஒரு காப்பர் பாட்டில் வந்து கங்கை நீரை கொண்டு வந்து அப்போ இறக்குற தருவாயில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு பெரியவரோட வாயில் ஊற்றுறதுக்கு வருவாங்க. And though many times from every way, recently only twice, once in 1943, from as far as the Sahara, half nagged by desert foxes, and lately from somewhere in the north. அதாவது இது மாத்திரம் இல்லாமல் ஒரு 2 வாட்டி விஷயம் ஒன்று நடந்திருக்கு. ஒன்று வந்து 1943 ஒருத்தர் ஓடி போயிட்டார், ஆனால் திரும்பி பணமாக வந்தார். அதுவும் எப்படின்னா முழு உடல் வரல, அதில் பாதி உடம்பு வந்து சஹாரா பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அந்த பாலைவன நரிகள் இருக்கு இல்லையா, அதுங்களாம் சாப்பிட்டு மிச்ச மீதி உடம்பு பணமாக வந்தது. And lately from somewhere in the north, a nephew with strips on his shoulder was called an incident on the border and was brought back in plane and train and military truck, and before the telegrams reached on a perfectly good chatty afternoon. ரெண்டாவது என்னென்னா, இன்னொரு மகனும் வந்து ஆர்மியில் போய் சேர்ந்துட்டார். ஆனால் வந்து அங்கே அவர் பயங்கர திறம்பட அவர் செயல்பட்டு நிறைய பாராட்டுகளும் மெடல்ஸும் வாங்கியிருந்தாலும் ஒரு போரில் அவர் இறந்துட்டு அவருடைய உடலை வந்து பிளெயினில் ட்ரெயினில் மிலிட்ரி ட்ரக்லாம் வச்சு ஒரு நாள் வந்து அந்த டெலகிராம் வந்து அவங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கு முன்னாடியே அவர் உடல் அங்கே வந்து சாதாரண மத்தியான வேலைகள்னு பார்த்திங்கன்னா எல்லோரும் உட்காந்து ரொம்ப சந்தோஷமாக உட்காந்து அட்டடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த மத்தியான வேலையில் வந்து அந்த உடல் வந்து இறங்குனது அவங்க வீட்டில் வந்து ஒரு துக்கமான ஒரு விஷயம் சொல்லி இந்த கவிதை அவர் முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.